தீபக், நீ உன்னோட கிட்னியை கூட வித்துக்கோ. ஆனா பாட்டியோட பர்த்டே அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்ச ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்த உன்னையும் அந்த கிஃப்டோட சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். புரிஞ்சுதா? சென்னையின் கோடீஸ்வர வணிகர் குடும்பத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவி காயத்ரி தேவியின் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படவிருந்தது. நகரத்தின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இருந்தனர். ஆனால் காயத்ரி தேவியின் பேத்தி ஷர்மிளா மட்டும் மிகவும் மன உளைச்சலில் இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய தாத்தா காரணமே இல்லாமல் அவளை தீபக் என்ற ஒரு ஏழை பையனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். அதனால் ஷர்மிளாவுக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசை பாட்டிக்கு கொடுத்து மற்றவர்கள் முன்னால் அவமானப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஷர்மிளா, இன்னைக்கு சாயங்காலம் நான் தரப்போற கிஃப்டை பார்த்து நீயும் உன் பாட்டியும் அசந்து போக போறீங்க. பார்க்க தானே போற? தீபக் ஷர்மிளாவிடம் இப்படி சொன்னானே தவிர அவனிடம் எந்த திட்டமும் இல்லை. அவன் ஒரு நகை கடைக்கு சென்றான். அங்கு ஒரு மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்த போது, ஏய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு நகையும் 5 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்குது, உனக்கு தெரியுமா? பார்த்துட்டு தானே இருக்க. அதை பார்க்கறதுக்கு கூட பணம் கொடுக்கணுமா? அப்படியா? உன்னை அடிக்கிறது கூட எனக்கு பணம் தேவையில்லை, புரியுதா? போ அந்த பக்கம். அந்த காவலர் கௌதமை பார்க்க கூட விடாமல் தள்ளிவிட்டார். போங்கற. தீபக் ஷர்மிளாவின் பாட்டிக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அதே நகைக்கடையின் செக்யூரிட்டி போலீஸை அங்கே அழைத்து வந்தார். அங்க நிக்கலாம் பாருங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சார், இவன் தான் கடைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருந்தான் சார். நான் கடைக்கு வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் சார். நான் எதையும் திருடல. ஸ்டேஷனுக்கு வா, அங்க உனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்றதுக்கு ஸ்டேஷன் தான் கரெக்டான இடம். நீ அந்த மோதிரத்தை திருடி யார்கிட்ட கொடுத்தன்னு தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர், நான் எதுவும் பண்ணல. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு கேளுங்க. போலீஸ் தீபக்கை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றனர். தீபக் கெஞ்சிக் கொண்டே இருந்தான். ஆனால் யாரும் அவனது பேச்சை கேட்கவில்லை. ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் அவனை சிறையில் அடைத்தார். நான் சொல்றது கேளுங்க. என்ன? நான் ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட். ஓ, அப்போ நீ தான் சதாசிவம் குடும்பத்தோட பிரயோஜனம் இல்லாத மருமகனா? உன் பணக்கார மனைவியை இம்ப்ரெஸ் பண்ண திருட்டு மோதிரத்தை எடுத்துட்டு போனியா? நான் இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் நில்லுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எதுவும் பண்ணல. நான் கடைக்கு வெளியே தான் நின்னேன். நீங்களே ஷர்மிளா கிட்ட கேளுங்க, அவ எல்லாத்தையும் சொல்லுவா. வாட்? இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டானா? ஹட்டிங் அவன. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. நான் அவனை வெளியில எடுக்க போறதில்ல. தீபக்கால் லாக்கப்பில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை. இன்ஸ்பெக்டர் அவன் சொல்வதை கேட்க தயாராக இல்லை. நகைக்கடையிலிருந்து திருடப்பட்ட மோதிரத்தை தீபக்கிடமிருந்து வாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இன்ஸ்பெக்டர் போலீஸ் லத்தியை எடுத்து தீபக்கை அடிக்க தொடங்கினார். அப்போது பின்னாலிருந்து ஒரு கடுமையான குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர் மாதவன். இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். சிட்டி கமிஷனர் அங்கே நின்று கொண்டிருந்தார். உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் யூனிஃபார்மையும் வேலையும் உனக்கு இழக்கணும்னு ஆசையா? சார், இவன் ஒரு திருடன் சார். சார், மன்னிச்சிருங்க சார். இந்த இன்ஸ்பெக்டரால நான் வெக்கப்படுறேன் சார். இங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், இவன் ஒரு சாதாரண வீட்டோட மருமக. இந்த திருடனோட ஒய்ஃப் தான் அவனை சும்மா விட வேணான்னு என்கிட்ட சொன்னாங்க. திருடனா? How dare you to say that? அவர் நினைச்சார்னா இந்த ஷோரூமை விட 10 பெரிய கடையை வாங்கிட முடியும். இத பாரு. கமிஷனர் தன் போனில் ஒரு மெசேஜை இன்ஸ்பெக்டரிடம் காட்டினார். இன்ஸ்பெக்டரின் முகம் வெளிரியது. அவர் தீபக்கின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிச்சிடுங்க சார், நான் உங்களை உங்க இடத்துல விட்டுறவா? என் அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோ. என் ஒய்ஃபுக்கு கூட தெரியக்கூடாது. சரிங்க சார். இதை சொல்லிவிட்டு தீபக் அங்கிருந்து கிளம்பினான். உண்மை என்ன? ஏன் கமிஷனர் அவனை சார் என்று கெஞ்சினார்? அவனிடமிருந்து உத்தரவுகளை பெற்றார். ஒரு ரகசியம் உள்ளது, அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு வயதான மனிதர் இறங்கினார். அவர் தீபக்கிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தார். அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது? தீபக்கின் உண்மையான அடையாளம் என்ன? மாலை நேரத்தில் அந்த அரண்மனையே விழா கோலம் கொண்டிருந்தது. அது என்ன என்று கேட்க தேவையில்லை. அது ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவியின் பிறந்த நாள். நகர மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட விரும்பவில்லை. நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்கள் விலையுயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்தனர். தீபக் காயத்ரி தேவியின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்றான். தீபக் விழாவிற்கு வருவான் என்று ஷர்மிளா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நீயா? உன்னை யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே விட்டது? பேசாம நீ அங்கே செத்து போயிருக்க வேண்டியதானே.
நான் எதையும் திருடல. நான் நகை கடைக்கு வெளியில தான் இருந்த. போலீஸ் என்ன புடிச்சிட்டாங்க. நான் நிரபராதிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு தான் வெளியே வந்திருக்கேன். சாரி. இது என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? அசிங்கமா இருக்கு இந்த பேக்கிங். ஒரு சிறிய பெட்டியில் தீபக் என்ன பரிசு கொண்டு வந்தான். போலீஸ் ஸ்டேஷனில் தீபக்கிடம் பெட்டியை கொடுத்த அந்த வயதான மனிதர் யார்? பேக்கிங்க பார்க்காத, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நீ ஷாக் ஆகிடுவ. ஏய், யாரோட பர்த்டே இது? பாட்டியோடது. அப்ப பாட்டி தான் அந்த பெட்டியை திறப்பாங்க. சரி. இங்க பாரு, மத்த கெஸ்ட் எல்லாம் அவங்களோட கிஃப்ட கொடுத்துட்டு இருக்கும்போது நீ ரகசியமா போய் உன்னோட கிஃப்ட் அங்க வச்சுட்டு வந்துரு, சரியா? என்னோட தாத்தா எந்த போர்ல சண்டை போட்டாருன்னு தெரியல. உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு என்ன மாதிரி கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உன்கிட்ட பணமும் கிடையாது, நல்ல பிஹேவியர் கூட கிடையாது. போ. தீபக் யோசிப்பதற்குள் யாரோ ஒருவர் விழா நடைபெறும் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அந்த அழகான பெண் சிரித்தாள். அவள் ஒரு பெட்டியுடன் காயத்ரி தேவியை நோக்கி நடந்தாள். அவளை பார்த்ததும் ஷர்மிளாவின் முகம் வாடிப்போனது. பரிசு பெட்டியிலிருந்து மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வெளியே வந்தது. இந்த பரிசை கொடுத்தது வேறு யாரும் அல்ல, ஷர்மிளாவின் அத்தை மகள் கார்த்திகா. 75 வருஷத்துல இப்படி ஒரு பளபளப்பான வைரத்தை நான் பார்த்ததே இல்ல. இந்த வீட்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களை விட நீ ரொம்ப ஸ்மார்ட்டாவும் புத்திசாலியாவும் இருக்கிற கிருத்திகா. தீபக் தன் மனைவி ஷர்மிளா அவமானப்படுவதை பார்த்தான். கார்த்திகா, இந்த வைர நெக்லஸ் ரொம்ப விலையுறந்ததா இருக்கணும்ல? தீபக் என்ன சொல்கிறான் என்று கார்த்திகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் நெக்லஸின் விலையை எல்லோரும் கேட்கும்படி சத்தமாக சொன்னாள். 1.5 கோடி. 1.5 கோடியா? அப்போ இந்த வைரத்தை கார்த்திகா கிட்ட வித்தவன் அவளோட புத்திசாலியா இருந்திருக்கணும். 5 லட்சம் மதிப்புள்ள வைரத்துக்கு 1.5 கோடியா? வா. இருக்கட்டும், 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி 1.5 கோடி கிஃப்ட பத்தி தெரியும்? காயத்ரி தேவி கோபமாக சொன்னார். நீ இந்த பார்ட்டியை கெடுக்க வந்திருக்கியா? நீ ஒரு துரோகி. எல்லார்கிட்டயும் வைரத்தோட விலைய சொல்லி இங்க நடக்கிற பார்ட்டிய மொத்தமா கெடுக்க போறியா? நீங்க என்ன நம்பல, அப்படிதானே? அப்போ மிஸ்டர் பாரி கிட்ட கேளுங்க. அவர் சென்னையில மிகப்பெரிய வைர வியாபாரி தானே? ப்ளீஸ். அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் காயத்ரி தேவி மிஸ்டர் பாரியிடம் அந்த வைர நெக்லஸை பரிசோதிக்க அனுமதி கொடுத்தாள். மிஸ்டர் பாரி வைர நெக்லஸை எடுத்து அதை சோதிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் சொன்னார். யாரோ ஒருத்தர் மலிவான வைரத்தை விலை உயர்ந்த வைரன்னு விற்க முயற்சி பண்ணிருக்காங்க. பாரியோட கண்கள் எப்பவுமே ஏமாத்தாது. யாரோ ஒருத்தர் கார்த்திகாவை நல்லா ஏமாத்திட்டாங்க. பாத்தீங்களா பாட்டி, நான் உங்ககிட்ட சொன்னேன், கார்த்திகா ஒரு... இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, ஏன் தங்கச்சி பொய் சொல்றான்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை பத்தி சொல்ல. நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்த? கடந்த 2 ஆண்டுகளாக தன் மீது விழுந்த அவமானங்களை தீபக் பொறுத்துக் கொண்டான். அவன் எப்போதும் ஷர்மிளாவின் முரட்டுத்தனமான நடத்தையை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்று அவனால் வழக்கமான அவமானங்களை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவன் தன் பரிசு பெட்டியை எடுத்துக்கொண்டு காயத்ரி தேவியை நோக்கி நடந்தான். என்னது? ஏன் பார்ட்டிக்கு பாண்டி பஜார்ல இருந்து வாங்கின ஒரு சீப் போதும். கிஃப்டா? இன்னிலிருந்து இப்போலிருந்து சதாசிவம் குடும்பத்துல யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. கடந்த 2 வருஷமா நீங்க வளர்த்த நாய் இப்போ வெளியே போகுது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் என்ன மறுபடியும் கூப்பிடணும்னு நினைச்சா காயத்ரி தேவி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மறந்துடாதீங்க. ஹாப்பி பர்த்டே பாட்டிமா. பெட்டியில் இருந்தது என்ன? எது ஷர்மிளாவை புத்தி தடுமாறச் செய்தது? பெட்டியில் எதை பார்த்து காயத்ரி தேவி மற்றும் ஷர்மிளா அதிர்ச்சியில் உறைந்தனர். அட நில்லுப்பா, கொஞ்சம் நில்லு தீபக். யாராவது தீபக்க நிறுத்துங்க. அவர் 2 வருஷமா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம கூட யார் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாம போச்சு. பெட்டியில் என்ன இருந்தது? எது காயத்ரி தேவியை மிகவும் அதிர்ச்சி அடைய செய்தது? கௌதம், என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா என்று சொல்லி ஷர்மிளா தீபக்கின் தோலை பிடித்து குலுக்கினாள். அப்போது தீபக் இந்த விலை உயர்ந்த நெக்லஸை பாட்டியிடம் கொடுத்து உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கனவு கண்டு கொண்டிருந்தான். ஆனால் இது சரியான நேரமில்லை என்று நினைத்தான். தீபக் இப்போது தனது உண்மையை வெளிப்படுத்த தயாராக இல்லை. அவன் அந்த பரிசை மெதுவாக மறைக்க முயன்றான்.
அப்போது கார்த்திகாவின் அண்ணன் நவீன் அங்கு வந்தான். இப்போது கண்ணில் பட்டதும் வெடுக்கென ஷர்மிளாவின் கையில் இருந்த நெக்லஸை பிடுங்கினான். நவீன், ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துரு என்று தீபக் கோபமாக அவனை பார்த்து கேட்க, இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று நவீன் கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல நெக்லஸ கொடு என்று தீபக் கோபமாக சொன்னான். அப்படின்னா நீ இதை திருடுனியா என்று நவீன் கேட்க ஷர்மிளாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. தீபக், உனக்கு இந்த நெக்லஸ் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு, நீ உண்மையிலேயே திருடுனியா? நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொல்லிக் கொண்டு அழுதாள். தீபக் அவளிடம் விளக்க முயற்சி செய்தும் அவள் அதை கேட்க விரும்பவில்லை. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது, கார்த்திகாவுக்கு வந்த கிஃப்ட்ஸ்ல இருந்து நீ இதை திருடி இருக்க. இப்பவே இதை நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன் பாரு என்று சொல்லிக்கொண்டு நவீன் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். காயத்ரி தேவி அந்த சமயத்தில் சிதம்பரத்தை வழி அனுப்ப வெளியே சென்றிருந்தார். தீபக் நவீனை துரத்தி செல்வதா, ஷர்மிளாவுக்கு உண்மையை சொல்லி புரிய வைப்பதா என்ற குழப்பத்தில் நின்றிருந்தான். நவீன் என்ட்ரன்ஸுக்கு சென்ற சமயத்தில் சரியாக காயத்ரி தேவியும் அங்கே வர, பாட்டி, நீங்க வெளியே போன சமயத்துல அந்த தீபக் கார்த்திகாவோட கிஃப்ட்ஸ்ல கை வச்சிட்டான், இந்த காஸ்ட்லியான நகையை அவன் திருடிட்டான் என்று கத்தி சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நவீன் கையில் இருந்த நெக்லஸை பார்த்ததும் காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. நம்ம வீட்டு மருமகனை பாருங்க, பார்க்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிருக்கான்னு. இந்த நெக்லஸ பத்தி அவனும் ஷர்மிளாவும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். நான் போனதும் அங்கிருந்து தப்பிக்க பார்த்தான், அதுக்குள்ள நான் அவனை பிடிச்சிட்டேன் என்று நவீன் வேண்டுமென்றே சில விஷயங்களை சேர்த்து சொன்னான். அதை கேட்டதும் கார்த்திகா வேகமாக வந்து அந்த நெக்லஸை வாங்கி பார்த்தாள். உடனே ஆச்சரியத்துடன், பாட்டி, நம்ம மலர் ஜுவல்லர்ஸ்ல பார்த்தோமே, எனக்கு பிடிச்ச அதே நெக்லஸ் தான் இது. எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சேதுபதி ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எனக்காக இதை கிஃப்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த தீபக் நமக்கே தெரியாம இதை திருட பார்த்திருக்கான். பாட்டி, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, இன்னைக்கு இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி உள்ள தூக்கி போடணும் என்று கண்களை கசக்கிக் கொண்டே மொத்த வெஞ்சன்ஸையும் இறக்கினாள். கார்த்திகாவின் அழுகையை பார்த்து டென்ஷனான காயத்ரி தேவி கோபத்தில் தீபக் ஷர்மிளா முன்னால் வந்து நின்று, உனக்கு என்ன வேணும்? என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று தீபக்கை பார்த்து கோபமாக கத்தினார். அந்த வார்த்தையை கேட்டு ஷர்மிளாவின் இதயம் நொறுங்கி போனது. உடனே அவள் தீபக்கை பார்த்து, தீபக், உண்மையை சொல்லு, இந்த நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று மெல்லிய தோணியில் கேட்டாள். உடனே தீபக் அவளை பார்த்து, நான் சொன்னா அதை நீ நம்புவியா என்று கேட்டான். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவனையே பார்க்க, இந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதும் நான் தான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதை வாங்க சொன்னேன், உனக்காக தான் நான் இதை வாங்கினேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் நவீன் சிரித்து கொண்டே, நீ சொல்றதெல்லாம் உன் பொண்டாட்டி வேணா நம்புவா, நாங்க நம்ப மாட்டோம். ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத உனக்கு உன் ஃப்ரெண்டு இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ வாங்கி கொடுத்தானா? கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி ஏதாவது பொய் சொல்லு என்று சொன்னான். நான் பொய் சொல்லல, இந்த நெக்லஸ் ஷர்மிளாவுக்காக வாங்கினது. அது மட்டும் இல்ல, சேதுபதி ஃபேமிலியில இருந்து வந்த இவ்ளோ கிஃப்ட்ஸும் ஷர்மிளாவை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஷர்மிளா மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த கிஃப்ட்ஸ் எதுவும் இங்க வந்திருக்காது என்று உறுதியான குரலில் சொன்னான் தீபக். தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கேசவன் மற்றும் சித்தார்த்திற்கு அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. கீதா, கணேஷ், காயத்ரி தேவி, கார்த்திகா எல்லோரும் அதிர்ச்சியில் சிலை போல் நின்றிருந்தார்கள். ஆனால் ஷர்மிளா மட்டும் இன்னமும் தீபக்கை நம்பாமல் நின்றிருந்தாள். அது அவனுக்கும் தெரிந்திருந்தது. அங்கே இருந்த சூழ்நிலையை பார்த்து சிதம்பரத்தை திரும்ப வருமாறு கால் செய்தான். தீபக் சொன்னதை கேட்ட ஷர்மிளா கோபத்தில், போதும் தீபக், இன்னமும் எத்தனை பொய் சொல்லுவ? உன்னால நம்மளோட குடும்பம் எவ்வளவு அவமானப்படுதுன்னு நீ பார்க்கலையா? நான் இனிமே உங்ககிட்ட இருந்து எதையும் கேட்க விரும்பல, எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல. நீ உடனே பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு, நாம கிளம்பலாம் என்று சொன்னாள். ஷர்மி, நான் உண்மையதான் சொல்றேன், இந்த நெக்லஸை நான் திருடல. உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா நீயே போலீஸ்க்கு போன் பண்ணு என்று சொன்னான் தீபக். உடனே கார்த்திகா அவனை பார்த்து, நீ சொல்லலனாலும் நாங்க அதை தான் பண்ண போறோம், இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே போலீஸ்க்கு கால் செய்ய போனை எடுக்க அடுத்த நொடியே ஷர்மி அவளை தடுத்தாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு கார்த்திகா, நெக்லஸ திருடினது தீபக் தான்னு இன்னமும் ப்ரூவ் ஆகல என்று ஷர்மிளா சொல்ல, அதை ப்ரூவ் பண்ணதானே போலீஸ்க்கு போன் பண்ண போறோம், உன் புருஷன் தான் திருடி இருப்பான்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்று கோபமாக சொல்லிக்கொண்டே போலீஸுக்கும் டயல் செய்ய, அதே சமயத்தில் வெளியில் சென்ற சிதம்பரம் மீண்டும் அங்கே வருவதை எல்லோரும் பார்த்தார்கள். அதை பார்த்து அதிர்ச்சியான காயத்ரி தேவி, இங்க என்னதான் நடக்குது என்று குழப்பத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டவர் நேராக வந்த சிதம்பரத்திடம் ஏதோ பேச வர, சிதம்பரம் அவரை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து கையசைத்து, இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க, நாம கொண்டு வந்த ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாது என்று கோபமாக சொன்னார். அதை பார்த்து காயத்ரி தேவி அதிர்ச்சியுடன், சார் என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படிலாம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட சிதம்பரம், நான் யார்கிட்டவும் பேச விரும்பல என்று கோபமாக சொல்ல, காயத்ரி தேவி பயத்துடன் சில அடிகள் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டார்.
அந்த மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. கேசவனும் சித்தார்த்தும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது சித்தார்த் மெதுவாக சிதம்பரத்தின் முன்னால் வந்து, சார் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா நாம பேசி தீர்த்துக்கலாம். என் அப்பாவுக்கு உங்க ஃபேமிலியை நல்லா தெரியும் என்று சொன்னான். உடனே சிதம்பரம் கோபத்துடன் அவனை முறைத்து, உன் அப்பா யாரு? எனக்கு உன் அப்பாவை தெரியாது. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி நில்லு. சேதுபதி ஃபேமிலி உங்கள மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பழக்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல என்று கடுப்பாக சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு சித்தார்த் பயந்து பின்னால் நகர்ந்து நின்று கொண்டான். ஷர்மிளாவுக்கு ஒருவேளை தீபக் சொன்னது சரியாக தான் இருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அதை பற்றி அப்போது எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. தீபக் அமைதியாக நின்று அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி தேவிக்கு எல்லோரின் முன்னிலையிலும் தன்னுடைய குடும்பம் அவமானப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே அவர் கேசவனின் பக்கம் திரும்பி, மிஸ்டர் கேசவன், இங்க என்ன நடக்குது? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார். அங்கிருந்த சூழ்நிலையை கண்டு கேசவனால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக தலைகுனிந்து நின்றார். அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினாலும் அவர் சொன்ன பொய் வெளிப்பட்டுவிடும் என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. தன் பாட்டி மற்றும் தங்கையின் சோகமான முகத்தை பார்த்த நவீன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்போது அவன் மெதுவாக சிதம்பரத்தின் அருகில் வந்து, சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா என்று மெல்லிய தோணியில் சொல்ல, உடனே சிதம்பரம் கோபமாக, யார் நீ? முதல்ல இங்கிருந்து தள்ளிப்போ. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு என்று கத்தினார். அவருடைய கோபத்தை பார்த்த நவீன் பயத்தில் சில அடிகள் பின்னால் நகர்ந்தான். அந்த சமயத்தில் சிதம்பரத்தின் பார்வை தீபக்கின் மீது விழ அவன் கார்த்திகாவை பார்க்கும்படி சைகை செய்தான். உடனே சிதம்பரம் அவள் கையில் இருந்த நெக்லஸை பார்த்து, இந்த நெக்லஸ் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று கடுப்பான தோணியில் கேட்டார். உடனே நவீன் மீண்டும் முன்னால் வந்து, சார், நான் இததான் சொல்ல வந்தேன். இந்த நெக்லஸ தீபக் திருடிட்டான். நாங்க கையும் களவுமா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு நினைக்கிற சமயத்துல தான் சரியா நீங்க வந்துட்டீங்க என்று சொன்னான். ஆமா சார், நவீன் சொல்றது உண்மைதான் என்று காயத்ரி தேவியும் சிதம்பரத்திற்கு விளக்க முயன்றார். இந்த நெக்லஸ திருடிட்டாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்னோட சின்னையா மட்டும் என்னை இங்க வர சொல்லாம இருந்திருந்தா நான் உங்க வீட்டு வாசலையே மிதிச்சிருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்ன சிதம்பரம் கார்த்திகாவின் கையில் இருந்த அந்த நெக்லஸை பிடுங்கிக் கொண்டு தீபக் அருகில் நின்றிருந்த ஷர்மிளாவிடம் நீட்டி, மிஸ் ஷர்மிளா, உங்களுக்கு நடந்த இந்த சிரமத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே எங்க சின்னையா சிவகங்கை சீமையோட அடுத்த வாரிசு. எங்க சின்ன ராஜா தான் உங்களுக்காக இந்த நெக்லஸ கொடுத்து அனுப்பியிருந்தாரு என்று பணிவுடன் சொன்னார். அவர் சொன்னது அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக் சொன்னது உண்மைதான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஷர்மிளாவுக்கு ஆச்சரியத்தில் பேச்சே வரவில்லை. உறைந்து போய் நின்று இருந்தாள். எனக்கா? ஆமா, உங்க சின்னையா எதுக்கு எனக்கு இதை கொடுக்கணும் என்று கேட்டாள் ஷர்மிளா. நீங்க இந்த நெக்லஸ மலர் ஜுவல்லரியில பார்த்து ஆசைப்பட்டது அவருக்கு தெரிஞ்சது. அவர் தான் இதை வாங்கி உங்களுக்கு அனுப்புனாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மொத்த கிஃப்ட்ஸும் உங்களுக்காக அவர் அனுப்புனது தான். ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டதும் ஷர்மிளா குழப்பத்துடன் திரும்பி தீபக்கை பார்த்தாள். தீபக் சிரித்துக் கொண்டு நின்றிருப்பது அவளுக்கு இன்னமும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் தன் கணவன் முன்னால் என்னை இன்னொருவருக்கு பிடிக்கும் என்று ஒருவர் சொல்லும்போது தீபக்கிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சிதம்பரம் சொல்வதை கேட்டு காயத்ரி தேவி, கணேஷ், கீதா உட்பட அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சின்னையா யாரு? எதுக்காக அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டதும் சிதம்பரமும் தீபக்கும் ஓரக்கண்ணால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிதம்பரம் ஒரு பெருமூச்சு விட்டபடி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் இதை உங்களுக்கு கொடுக்கல. நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க என்று சொல்லி அவளிடம் கொடுத்துவிட்டு அதற்கு மேல் அங்கே நின்றால் ஷர்மிளா மீண்டும் ஏதாவது கேட்டு தன்னை சிக்கலுக்குள் தள்ளிவிடுவார் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டார். உடனே ஷர்மிளா அவருக்கு பின்னாலேயே சென்றபடி, சார், ஒரு நிமிஷம், உங்க சின்னையா யாருன்னு தெரியாம என்னால இந்த நெக்லஸ வாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு இதை வச்சுக்கோங்க என்று சொல்ல சிதம்பரம் அவளுடைய பேச்சை கண்டு கொள்ளாததை போல அங்கிருந்து வேகமாக காரில் ஏறி சென்று விட்டார். வீட்டிற்குள் இருந்த எல்லோரும் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. ஷர்மிளா ஏமாற்றத்துடன் திரும்பி வர, ஷர்மி, இப்பவாச்சும் நான் இதை திருடலன்னு நம்புறியா என்று உறுதியான குரலுடன் கேட்டான் தீபக். ஷர்மிளா தன்னுடைய தவறை உணர்ந்து அமைதியாக தலைகுனிந்து நின்றாள். இன்னொரு புறம் காயத்ரி தேவிக்கு ஷர்மிளாவின் செல்வாக்கை பார்த்து மனது மாறியது. பணத்துக்காக எதையும் செய்ய தயங்காத காயத்ரி இப்போது ஷர்மிளாவுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குடும்பத்தின் செல்வாக்கு இருப்பதை பார்த்து அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தார். ஷர்மிளா, உனக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்துல கான்டாக்ட் இருக்குன்னு நீ ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அன்பாக கேட்டார். பாட்டி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? உண்மையிலேயே இத பத்தி எனக்கே இப்பதான் தெரியும். வந்துட்டு போனது யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டு காயத்ரி தேவி சிரித்துக்கொண்டே, போதும், இன்னும் எத்தனை நாளைக்கு இதை என்கிட்ட மறைப்ப? உண்மைய சொன்னா தப்பு ஏன் மேலதான். நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம நிறைய திட்டிட்டேன். சாரிடா கண்ணா.
உன் பாட்டி மேல எதுவும் கோச்சுக்காத என்று சொன்னார். காயத்ரி தேவியின் இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து கார்த்திகாவுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. அதே சமயத்தில் கீதாவுக்கும் கணேஷுக்கும் அவருடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. காயத்ரி தேவி அப்படி பேசியதற்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மொத்த பேரும் ஷர்மிளாவை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது ஷர்மிளா தன் பாட்டியிடம் ஏதோ சொல்ல வர அதற்கு கீதா அவளை தடுத்து காயத்ரி தேவியை பார்த்து, அத்தை, என் பொண்ணு என்ன மாதிரியே ரொம்ப அழகானவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த அந்த சின்னையாவோட பார்வை என் பொண்ணு மேல எப்பயாச்சும் விழுந்திருக்கும். அதனாலதான் அவர் இப்படி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு என்று சொன்னவர் திரும்பி தன் மகளை பார்த்து, ஷர்மி, இதுதான் உனக்கு சரியான நேரம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. உடனே தீபக்க டிவோர்ஸ் பண்ணிடு என்று சொன்னார். அதை கேட்டு காயத்ரி, முறையா இப்பதான் உன் அம்மா வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்கிறேன் என்று சொன்னார். உடனே ஷர்மிளா திரும்பி தீபக்கை பார்த்தாள். சிரித்த முகத்துடன் நின்றிருக்கும் தீபக்கை பார்த்து அவள் மனதில் அவனை பிரிய வேண்டும் என்ற எண்ணம் துளியும் வரவில்லை. அதே சமயத்தில் எல்லோரும் தன் கணவனை இப்படி உதாசனப்படுத்துவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. போது எல்லாரும் தீபக்க பத்தி பேசுறத நிறுத்துங்க. என்ன ஆனாலும் என்னால டிவோர்ஸுக்கு சம்மதிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தீபக்க சந்தேகப்பட்டு எப்படியெல்லாம் பேசுனீங்க. நீங்க சொன்னதை கேட்டு நானே ஒரு நிமிஷம் தீபக்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவர் மேல தப்பு இல்லைன்னதும் அதுக்காக யாரும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்காம இப்படி பணத்துக்காக இன்னொருத்த கூட போக சொல்றீங்க. என்ன மனுஷங்க நீங்கெல்லாம் என்று கோபமாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கும்னு நினைச்சேன். புருஷனை கூட வச்சுக்கிட்டு வெளியே இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கிற நீ எங்களை பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்றியா? இப்படி கள்ளக்காதல் பண்றத நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இங்க வந்து புருஷனுக்கு சப்போர்ட் வர பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி அவமானப்படுத்தினார். தன் பாட்டியின் வாயிலிருந்து இப்படி இதயத்தை துளைக்கும் வார்த்தைகள் வரும் என்று ஷர்மிளா கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. தீபக்கிற்கு அதை கேட்டு கோபம் சுர்ரென தலைக்கு ஏறியது. முஷ்டியை முறுக்கிக் கொண்டு நேராக முன்னோக்கி வந்தான். ஆனால் அதற்குள் கணேஷ் காயத்ரி தேவியின் முன்னால் வந்து, அம்மா, எப்ப என் பொண்ணை பத்தி இப்படி பேசுனீங்களோ இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனை நீங்களே நடத்திக்கோங்க என்று சொல்லி ஷர்மிளாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென நடந்தார். தீபக்கும் அந்த சமயத்தில் அவசரப்பட வேண்டாம் என்று நினைத்து கோபத்தை கட்டுப்படுத்தியபடி அவர்களுக்கு பின்னால் நடந்தான். அப்போது அவர்களை பார்த்து, அப்படியே போயிடுங்க, இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது என்று காயத்ரி தேவி கோபமாக கத்தினார். திரும்பி பார்த்த தீபக் கோபமாக முறைத்தான். காயத்ரி தேவி ஷர்மிளாவை அவமானப்படுத்தியதும் கணேஷ் அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றார். தீபக்கும் கோபமாக காயத்ரி தேவியை முறைத்தபடி அவர்களுக்கு பின்னாலேயே சென்றான். அவர்கள் சென்றதும் அந்த மொத்த இடத்திலும் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அங்கே நடந்த அந்த பிரச்சனையால் கார்த்திகாவின் நிச்சயதார்த்த விழாவே பொலிவிழந்து போனது. கேசவன் மற்றும் சித்தார்த்தின் முகத்திலும் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த கார்த்திகா, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தீபக் ஷர்மிளா தான் காரணம் என்று திட்டியபடி அழுது கொண்டிருந்தாள். கார்த்திகா, எதுக்காக இப்ப நீ அழுதுட்டு இருக்க? நீ இப்படி அழுகிறத பார்த்தா அவங்க 2 பேரும் தான் சந்தோஷப்படுவாங்க என்று அவள் அண்ணன் நவீன் சொன்னான். ஷர்மிளா வெளியில் வந்ததும் தன் கண்ணீரை துடைத்தபடி காருக்குள் ஏறினாள். தீபக் காரை ஓட்ட பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது தீபக்கின் முகத்தை பார்த்த ஷர்மிளா அவன் மீது சந்தேகப்பட்டதை நினைத்து மனம் வருந்தினாள். தீபக், என்ன மன்னிச்சிரு. அவன் சொன்னதை நம்பி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ அந்த நவீன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு என்று ஷர்மிளா சொல்ல, நீ எதுக்கு ஷர்மி சாரி எல்லாம் கேட்கிற? தப்பா அந்த நவீன் மேல என்று சொன்னான் தீபக். இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான் என்று கலங்கிய ஷர்மி, அந்த நவீன் கிட்ட இருந்து உன்னை ஏன் விலகி இருக்க சொன்னா, அவனுக்கு நிறைய ரவுடிங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவன்கிட்ட பிரச்சனை பண்ணனா கண்டிப்பா அவன் பழிவாங்க நினைப்பான். எனக்கு அவனை பத்தி சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதனாலதான் சொல்றேன் என்று சொன்னாள். சரி ஷர்மி, நான் பாத்துக்கிறேன் என்று தீபக் அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்த கீதா கோபத்துடன் தீபக்கை முறைத்து கொண்டிருந்தார். அப்போது ஷர்மிளாவுக்கு டக்கன அந்த நெக்லஸ் ஞாபகம் வர, அம்மா, ராஜா சேதுபதி குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எதுக்காக அந்த நெக்லஸை உன்கிட்ட கொடுத்தாரு என்று கேட்டாள். அதை கேட்டதும் அவனுக்கு ஷர்மிளாவிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இல்ல ஷர்மி, எனக்கு சேதுபதி ஃபேமிலியை பத்தி எதுவும் தெரியாது. நேத்து நகை கடையில இருந்து உங்களை அனுப்பிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போகும்போதுதான் ஒருத்தர் என்ன மீட் பண்ணி இந்த காஸ்ட்லி நெக்லஸ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கடையில நடந்த எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல. நான் அதை பத்தி அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு என்று சொன்னான். அதை கேட்டு கீதா அவனை பார்த்து, நல்ல வேலை அவன் நெக்லஸ கொடுத்தான். ஒருவேளை வெடிகுண்ட கொடுத்திருந்தா அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருப்பான். கொஞ்சம் கூட மூளை இல்லாதவன் என்று முணுமுணுத்தார். அப்போது ஷர்மியா அவனை பார்த்து,
இனிமே உனக்கு தெரியாத யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்காத. யார் உன்னை எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு உனக்கு தெரியாது. ஆமா, அந்த சின்னையாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லும்போது நீ கோவமே படல. இன்னொருத்தன் உன் பொண்டாட்டி கிட்ட ப்ரப்போஸ் பண்றான், நீ அமைதியா இருக்க என்று கேட்டாள். தீபக் மெல்லிய புன்னகையுடன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, உனக்கு பிடிக்காத விஷயத்த கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாதான் நான் ரியாக்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க உன்கிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டதா தெரியல. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன். நீ என்னோட ஒய்ஃபுங்கிற ஒரு காரணத்துக்காக மத்தவங்க யாரும் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. என் மனைவியா நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் சில நொடிகள் அவனையே பார்த்தவள் பிறகு அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சிதம்பரத்திற்கு தன்னை தொடர்பு கொள்ள தீபக்கை விட வேறு வழியில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் சிதம்பரம் எல்லாவற்றையும் தீபக்கின் கட்டளைப்படிதான் செய்கிறார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. இன்னொரு புறம் தீபக் ஷர்மிளாவையே ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஷர்மி, என்ன மன்னிச்சிடு. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இந்த சமயத்துல இதை விட்டா வேற வழி தெரியல. நான் உன்கிட்ட உண்மையை சொன்னா சிதம்பரம் அங்கிளுக்கு நான் கொடுத்த வாக்க மீறுற மாதிரி ஆகிடும். அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு நான் இதை பத்தி உன்கிட்ட சொல்ல போறதில்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான்.